இன்னைக்கு சட்டமன்றத்தில் பிடிஆர் பேசின ஒரு பேச்சுங்கிறத நம்மூர் நியூஸ் சேனல்களுக்கு, சீமான் தம்பிகளுக்கு, இன்ன பிற சில்லறைகளுக்கு செம்மத்தியான தீனியா அமைஞ்சிருக்குது. ஐயையோ, பிடிஆரை அசிங்கப்படுத்திட்டாங்க, பிடிஆரையே டம்மி ஆக்கிட்டு திமுக ஆட்சி நடத்துது, இதுதான் திராவிட மாடலா? அழுது புலம்பிய பிடிஆர், வேதனையில் புலம்பி தள்ளிய பிடிஆர், திமுக கட்சியின் மீதான தனது அதிருப்தியை சட்டமன்றத்தில் நேரடியாகவே வெளிப்படுத்திய பிடிஆர் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இஷ்டத்துக்கு டைட்டில போட்டு நம்மூர் நியூஸ் சேனல்கள்லாம் இன்னைக்கு காலையிலிருந்து அழுது வடிஞ்சுக்கிட்டு கிடந்தது. அநேகமா நீங்களும் அதை பார்த்துருப்பீங்க. இவங்கெல்லாம் வச்ச ஒப்பாரி ஒரு பக்கம்னா, அந்த பக்கம் சீமான் தம்பிகள் வகையறா ஓநாய்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுகள்லாம் வச்ச ஒப்பாரிங்கிறது இன்னும் ஒரு படி மேல. அதாவது உதயநிதியை நேரடியாகவே வார்த்தைகளால் தாக்கி பேசிய பிடிஆர், ஸ்டாலினை வார்த்தைகளாலேயே வறுத்தெடுத்த பிடிஆர்னு தம்ப்நெயில வச்சு சீமான் தம்பிகள்லாம் அந்த பக்கம் மொரட்டுத்தனமா ஆர்வசம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறானுங்க. அதாவது பிடிஆர், உதயநிதி, ஸ்டாலின் இவங்க ரெண்டு பேர்த்தையும் சட்டசபையிலேயே நேரடியா பேசி அசிங்கப்படுத்திட்டாராம் அப்படின்லாம் பேசி அவனுங்க ஆர்வசம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறானுங்க. ஆக்சுவலா பிடிஆருக்காக இவனுங்க பரிதாபப்படுறதுன்றது ஆடு நனையுதான்னு ஓநாய்கள் அழுவுற கதை தான். தமிழ் மொழி மேல எங்களுக்கு எவ்வளவு பாசம் தெரியுமான்னு டெல்லி கம் நாக்பூர் சங்கிகள் வைக்கிற ஒப்பாரியோட ஒத்த ரகம் தான் அதுன்னு வைங்க. ஆக்சுவலா உண்மையில இன்னைக்கு சட்டமன்றத்தில் என்னதான் நடந்தது? பிடிஆர் உண்மையிலேயே திமுகங்கிற அந்த கட்சி மீதான தன்னோட அதிருப்தியை சட்டசபையிலேயே வெளிப்படுத்தினாரா? உதயநிதி, ஸ்டாலின் இவங்களையெல்லாம் நேரடியாகவே அவர் ஒரு காட்டினாரா? உண்மையில சட்டமன்ற பிடிஆர் பேசுனதுங்கிறது என்ன? பிடிஆர் இதைத்தான் பேசினார்னு நம்மூர் நியூஸ் சேனல்கள்லாம் நம்மாளுகள்கிட்ட சொன்ன விஷயம்ங்கிறது என்ன? சீமானின் சில்லறை தம்பிகள்லாம் அழுது புலம்பி ஒப்பாரி வைக்கிற அளவுக்கு அவரு திமுகவுக்கு எதிராக அப்படி நேரடியாகவே அசிங்கமா பேசிட்டாரா? என்னதான் நடந்தது? இது சம்பந்தமான உண்மைகளை உறக்க சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ. பிடிஆரை காட்டி திமுகவுக்கு எதிராக ஒப்பாரி வச்ச ஓநாய்களை போட்டு பொழக்கிறதுக்கு முன்னாடி பிடிஆர் உண்மையிலேயே என்ன பேசியிருக்கிறாருங்கிறத போடுறேன், பார்த்துட்டு வந்துருங்க. எனது கூடலூர் சட்டமன்ற தொகுதியில் ஒரு சிறு தகவல் தொழில்நுட்ப பூங்காவினை அமைத்ததற்கு அரசு முன்வருமா என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகின்றேன். மாண்புமிகு அமைச்சர். பேரவைத்தாளர்களே, இந்த கூட்டத்தொடரிலேயே இந்த அவையில் நான் என்னுடைய துறையில் இருக்கிற சிக்கல்களை கூறியிருக்கிறேன். நிதியும் மிகவும் குறைவாக ஒதுக்கப்படுகிறது. மற்ற மாநிலங்கள் போல் எல்லா தகவல் தொழில்நுட்ப பூங்காக்களும் எங்கள் துறையில் செயல்படுறதில்லை. ஒரு சின்ன பங்கு தான், இந்த எல்கோசஸ் மட்டும்தான் எங்கள் துறையில் செயல்படுது. பாக்கி டைடல், நியோ டைடல்லாம் தொழில்துறையில் செயல்பட்டு வருகிறது. அது அசாதாரணமான சூழ்நிலையாக இருந்தாலும் அதுதான் 20 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே யாரிடம் நிதியும் திறனும் அதிகாரமும் இருக்கோ அவரிடம் கேட்டால் அவர் செய்து கொடுப்பார் என்று நான் கருதுகிறேன். எங்களிடம் இல்லை. அது மேட்டுப்பாளையம் தொகுதி அதிமுக எம்எல்ஏ, தமிழ்நாடு ஐடி துறை அமைச்சரான பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் கிட்ட இன்னைக்கு அவர் துறை சம்பந்தமா ஒரு கோரிக்கையை வைக்கிறாரு. அதாவது எங்க தொகுதியில படிச்ச இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களோட வேலை வாய்ப்புக்காகவும் அவங்களோட வாழ்க்கை முன்னேற்றத்துக்காகவும் எங்க தொகுதிக்கு உட்பட்ட கூடலூர் பகுதியில் ஒரு டைடல் பார்க், மினி டைடல் பார்க்குங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை அமைச்சு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும், பார்த்து செய்யுங்க அப்படின்னு அமைச்சர்கிட்ட அவர் ஒரு கோரிக்கையை வைக்கிறாரு. அதுக்கு துறை அமைச்சரான பிடிஆர் பதில் சொல்றாரு. டைடல் பார்க், மினி டைடல் பார்க், நியோ டைடல் பார்க் மாதிரியான விஷயங்கள்லாம் ஏன் அதிகாரத்துக்கு கீழே வரல? எல்காட் மாதிரியான, அதாவது எலக்ட்ரானிக்ஸ் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு மாதிரியான வெகு சில விஷயங்கள் தான் என்னோட அதிகாரத்துக்கு கீழே வருது. அதனால நீங்க சம்பந்தப்பட்ட அமைச்சரான டைடல் பார்க், நியோ டைடல் பார்க் மாதிரியான விஷயங்களை அமைக்கிற அதிகாரத்தை கையில் வச்சிருக்கிற அமைச்சர்கிட்டையும் அந்த துறை சார்ந்த ஆட்கள்கிட்டையும் அந்த கோரிக்கையை வச்சீங்கன்னா அவங்க அதை நிறைவேற்றி கொடுப்பாங்கன்னு நம்புறேன். ஏன்னா அதுக்கான நிதி வலிமையும் அதிகார வலிமையும் அவங்க கிட்ட தான் இருக்குது. ஸோ இந்த கோரிக்கையை நீங்க அவங்க கிட்ட வைங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லிட்டு பிடிஆர் கூடவே இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு. அதாவது தமிழ்நாடு ஐடி இண்டஸ்ட்ரி, ஐடி டிபார்ட்மெண்ட்டுங்கிறது தமிழ்நாடு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சரவைங்கிறது மற்ற மாநிலங்களில் செயல்படுற மாதிரி செயல்படுறதில்லை. இங்க அதுக்குன்னு ரொம்ப சொற்ப அதிகாரம்
அதிகாரம் தான் இருக்குது, அதுக்கு ஒதுக்கப்படுற பணம்ங்கிறதும் ரொம்ப சொற்பமானதாக தான் இருக்குது. அதை வச்சுக்கிட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி கூடலூரில் ஐடி பார்க் அமைக்கவெல்லாம் என்னால் முடியாது. ஆக்சுவலாக இது ஒரு அசாதாரண சூழ்நிலை. ஆக்சுவலாக ஐடி இண்டஸ்ட்ரினா ஐடி மினிஸ்ட்ரிக்கு கீழே தான் ஐடி சம்பந்தமான அத்தனை விஷயங்களும் வரணும். ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி நடக்கிறதில்ல. 20 வருஷத்துக்கு மேலே இப்படி ஒரு சூழ்நிலை தான் இங்கே நிலவுது. இது சம்பந்தமான என்னோட கருத்துக்களை நான் இதுக்கு முன்னாடியே இதே சட்டமன்றத்தில் நிறையா தடவை சொல்லியிருக்கிறேன். இப்போ இன்னொரு தடவை அதே கருத்தை திரும்பவும் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பிடிஆர் தன்னோட அந்த உரையை முடிக்கிறாரு. இதுக்கு சட்டசபை தலைவர் அப்பாவு தன்னோட கருத்துக்கள்னு சில விஷயத்தை சொல்கிறாரு. ஏங்க, அவர் ஒரு கோரிக்கையை வச்சா அது சம்பந்தமான விஷயத்தை நேரடியாக நீங்கள் சொல்லணும், அவருக்கு பாசிட்டிவாக ஒரு பதிலை சொல்லணும். உங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையெல்லாம் வெளியே சொல்லிட்டு இருப்பீங்களா? அதெல்லாம் நீங்கள் பேசி ஒரு முடிவை பண்ணிவிட்டு பாசிட்டிவாக ஒரு பதிலை சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு கருத்தை சொல்கிறாரு. சட்டமன்றத்தில் இன்னைக்கு இந்த விஷயம் சம்பந்தமாக நடந்த விஷயங்கிறது முற்று முழுதாக இதுதான். இதை தாண்டி அவர் திமுகவை நேரடியாக அட்டாக் பண்ணவும் இல்லை, அது மாதிரியான ஒரு சம்பவம் அங்கே நடக்கவே இல்லைன்னு வைங்க. இதில் நம்ம கவனிக்க வேண்டிய மேட்ரு என்னென்னா, ஒரு எம்எல்ஏ ஒரு துறை சார்ந்த அமைச்சர்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. அதுக்கு அந்த அமைச்சர் நேரடியாக பதில் சொல்லாமல் இன்னொரு துறையவோ இன்னொரு அமைச்சரையோ கை காட்டி விடுற இந்த நிகழ்வுங்கிறது சட்டமன்றத்தில் அடிக்கடி ரொம்ப சாதாரணமாக சர்வசாதாரணமாக ஒரு நடக்கிற ஒரு நிகழ்வான்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது தான். அது உண்மைதான். இது ரெகுலராக நடக்கிற ஒரு விஷயம் கிடையாது தான். இது ரேரான ஒரு விஷயம்தான். பொதுவாக எம்எல்ஏக்களோட கேள்விகளுக்கு துறை சார்ந்த அமைச்சர்கள்லாம் நேரடியாகவே பதில் சொல்லிடுவாங்க. இப்படி இன்னொரு துறையெல்லாம் கை காட்ட மாட்டாங்க. இப்போ என்ன, உங்கள் ஊருக்கு ஒரு நியோ டைடல் பார்க் மாதிரியான ஒரு விஷயம் வேணும்னு கேட்குறீங்க, பண்ணிடலாம் விடுங்க. இப்போ நிதி நிலைமை கொஞ்சம் சரியில்லை, சரியான உடனே இமீடியட்டாக அடுத்த கட்ட நடவடிக்கைங்கிறது உங்கள் ஊரில் மினி டைடல் பார்க் அமைக்கிற மாதிரியான ஒரு விஷயம்தான், பண்ணிடலாம் விடுங்கிற மாதிரி நேரடியாகவே பதில் சொல்லுவாங்க. இல்லைன்னா அது ஏற்கனவே நாங்கள் ஒரு லிஸ்ட் வச்சுருக்கிறோம், அதில் உங்கள் ஊர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி டெக்னிக்கலாக பதில் சொல்லுவாங்க. இல்லைன்னா மினி டைடல் பார்க் மாதிரியான விஷயங்களை விட உங்கள் ஊரோட அமைப்புக்கும் அங்கே இருக்கிற அட்வான்டேஜுக்கும் இந்த மாதிரியான தொழில்களை அங்கே கொண்டு வந்தால் இன்னும் நல்லா இருக்கும்னு நாங்கள் திங்க் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ ஒரு ரோட் மேப் போட்டுக்கிட்டு இருக்கிறோம், அதுக்கு தேவையான நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம், பார்த்து செய்வோம், கன்ஃபார்மாக உங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படும் அப்படிங்கிற மாதிரி நேரடியாகவே பதில் சொல்லிடுவாங்க. இன்னைக்கு பிடிஆர் சொன்ன மாதிரி இன்னொரு துறையவோ இன்னொரு அமைச்சரையோ இமிடியேட்டாக கை காட்டவெல்லாம் மாட்டாங்க. ஆனால் இது நடக்கவே நடக்காத ஒரு விஷயமெல்லாம் கிடையாது. இதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி பலதுறை அமைச்சர்களை கைகாட்டுற நிகழ்வுங்கிறது பார்லிமெண்ட்லேயும் சரி சட்டமன்றங்கள்லேயும் சரி பல தடவை நடந்திருக்குது. குறிப்பாக கோரிக்கைகள் சம்பந்தமாக ஒன்றுக்கு மேற்பட்ட அமைச்சர்கள் அமைச்சரவை இன்வால்வ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க இன்னொரு டிபார்ட்மெண்ட்டை கைகாட்டுறது, இன்னொரு அமைச்சரை கைகாட்டிட்டு இவங்க கம்முன்னு உட்காடுறதுங்கிறதெல்லாம் இயல்பாக நடக்கக்கூடிய விஷயம்தான். ரொம்ப இயல்பான விஷயம் கிடையாது, அடிக்கடி நடக்கிற ஒரு விஷயம் கிடையாது தானே தவிர இது சட்டமன்றத்தில் இது வரைக்கும் நடந்துராத ஒரு நிகழ்வு கிடையாது. பார்லிமெண்ட்ல இப்படி ஒரு விஷயமே நடந்தது இல்லைங்கிற மாதிரி எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலா ரேரா நடக்கிற ஒரு விஷயம் இது. இதையெல்லாம் தாண்டி பிடிஆரோட இன்றைய பேச்சுங்கிறது ஒரு துறை சார்ந்த அமைச்சரா அவரோட ஆதங்கத்தின் வெளிப்பாடு, அவ்வளவுதான். அவர் அமைச்சராகவே இருந்தாலும் அவரும் ஒரு மனுஷன் தானே, அவருக்குன்னு பொறுப்பு கடமைகள்லாம் இருக்குது இல்லை, அதில் இதெல்லாம் சிக்கல்னு அவர் ஃபீல் பண்ணுவார் தானே. ஸோ அந்த ஃபீலிங்கை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறாரு, அவ்வளவுதான். ஐடிங்கிறது ஒரு தனியான ஏகப்பட்ட பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்கக்கூடிய ஒரு டொமைனா இருந்த போதும் தமிழ்நாட்டில் அதுக்குன்னு தனிப்பட்ட அதிகாரங்கள் எதுவுமே இல்லாமல் இருக்கிறதும் அதுக்குன்னு பெரிய அளவுக்கு நிதி ஒதுக்கப்படாத இருக்கிறதும் தொழில்துறையின் ஒரு அங்கமாகவே, தொழில்துறைங்கிறது ஒரு பெரிய யானைன்னா அதோட பக்கத்தில் கூடவே நடந்துக்கிட்டு வர்ற அதோட அன்னைக்கு தான் போட்ட கண்ணுக்குட்டிங்கிற மாதிரியே ஐடி டிபார்ட்மெண்ட் இருக்கிறதும் அவருக்கு உடன்பாடு இல்லாத ஒரு விஷயமா இருக்குது. அந்த ஆதங்கத்தை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறாரு, அவ்வளவுதான். அதை தாண்டி திமுக மேல அவரு இந்த விஷயத்துல கடுப்பை காட்டினார்னு பேசுறதுக்கெல்லாம் சத்தியமா அதுல எந்த முகாந்திரமும் கிடையாது, அடிப்படை ஆதாரமும் கிடையாது. ஆக்சுவலா அது அமைச்சராகட்டும், இன்னும் பிற ஆபீசர்களாகட்டும், சாதாரண ஆபீஸ்ல வேலை செய்யற ஒரு அக்கௌண்டன்ட் ஆகட்டும், இல்ல அதே ஆபீஸ்ல இருக்கிற ஒரு ஆபீஸ் பாய் ஆகட்டும், பிரதமர் ஆகட்டும், முதலமைச்சர் ஆகட்டும், எல்லாருக்குமே தங்களோட அதிகாரம் சம்பந்தமாகவும் தங்களோட வேலைகள் சம்பந்தமாகவும் ஆதங்கங்களும் வேதனைகளும் இருக்க தான் செய்யும். நமக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் அதிகாரம் இருந்தால் நல்லா இருக்கும், அவன் நம்மக்கிட்ட இப்படி பிஹேவ் பண்ணால் நல்லா இருக்கும், நம்மளோட வேலைக்கு இந்த மாதிரி ஒரு ரெகக்னேஷன் மேலிடத்துலேருந்து கிடைச்சா நல்லா இருக்கும், நமக்கு இன்னும் கூடுதல் அதிகாரம் கொடுத்தா நாம் இன்னும் எஃபிஷியண்டாக பர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஆதங்கங்களும் வேதனைகளும் கருத்துக்களும் எல்லாருக்கிட்டையும் தான் இருக்கும். நீங்கள் யார் முன்னாடி போய் மைக்கை நீட்டினீங்கனாலும் அவங்க வேலை சம்பந்தமாக அவங்க செயல்படுற அந்த விஷயம் சம்பந்தமாக 1000 குறைகளையும் 1000 கருத்துக்களையும் வேதனைகளையும் ஆதங்கங்களையும்
அள்ளி கொட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதுக்கு அமைச்சர் பிடிஆர் ஒன்றும் விதிவிலக்கு கிடையாது. ஆனால் நான் இப்படி சொல்கிறேன்றதுனால பிடிஆரோட அந்த ஆதங்கத்தில் எந்த அர்த்தமும் இல்லைன்னு நான் சொல்ல வர்றேன்னு அர்த்தம் கிடையாது. ஏன்னா பிடிஆர் சாதாரண ஒரு மனுஷன் கிடையாது. அவர் ஒரு அமைச்சர், லட்சக்கணக்கான ஆட்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய டொமைனான ஐடி மினிஸ்ட்ரியோட அமைச்சர். ஸோ அவர் ஒரு ஆஃபீஸ் பாயோட ஆதங்கத்தில் தான் அப்படி பேசுகிறாருங்கிற மாதிரிலாம் அதை நம்ம கடந்து போயிட முடியாது. கண்டிப்பாக பிடிஆரோட ஆதங்கத்தில் இருக்கிற நியாயமான கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படணும், நிவர்த்தி செய்யப்படணும், அவருக்கு கூடுதல் அதிகாரம் வழங்கப்படணும். இதை தமிழ்நாடு அரசு கவனத்தில் எடுக்கணும். குறிப்பாக முதல்வர் ஸ்டாலின் பிடிஆரோட இந்த வேதனையை, இந்த ஆதங்கத்தை கன்சிடர் பண்ணணும், தேவையான நடவடிக்கைகளை எடுக்கணும். அதுல எல்லாம் நமக்கு ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. இப்போ தமிழ்நாடு அரசு கூட தான் யூனியன் கவர்மெண்ட் கிட்ட மாநில சுயாட்சின்னு ஒரு கோரிக்கையை வைக்குது. அதை அப்படியே கடந்து போயிடலாமா? அவன் அப்படிதான் கேட்டுக்கிட்டு இருப்பான். மாநிலம்னு இருந்தால் எங்களுக்கு உரிமையை கூட கொடுன்னு கேட்டுக்கிட்டு தான் இருப்பான். எத்தனையோ கொடுத்தாதான் அவங்க ஒத்துக்க போகிறாங்க, கம்முன்னு இருக்க போகிறாங்க. எவ்வளவு கொடுத்தாலும் பத்தலன்னு திரும்ப இதை கொடுன்னு வந்து நிற்க தான் போகிறாங்க. அதிகாரத்துக்கு லிமிட்னு ஏதாவது இருக்குதா என்ன அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அதை கடந்து போயிட முடியாது. மாநில சுயாட்சிங்கிற தமிழக அரசின் கோரிக்கையில் நியாயமான விஷயங்களை மத்திய அரசு பரிசீலனை பண்ணணும். அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்கணும். எல்லாத்தையும் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, கொஞ்சமாவது கொடுக்கணும். இவங்க 10 விஷயங்கள் கேட்குறாங்கன்னா அதில் ஒரு 4 விஷயத்தையாவது அவங்க நிறைவேற்றி கொடுக்கணும். நியாயப்படி எந்தெந்த கோரிக்கைகளெல்லாம் நியாயம் இருக்குதோ, எந்தெந்த கோரிக்கைகள்லாம் தமிழ்நாட்டுக்கு நன்மை பயக்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்குதோ அதுக்கெல்லாம் அவங்க செவி சாய்க்கணும், அவங்க செஞ்சு கொடுக்கணும். அதே லாஜிக் தான் பிடிஆர் இருக்கும். தமிழ்நாட்டு மக்களின் நலன் தான் முக்கியம். தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு ஐடியில் பெரிய அளவுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது தான் முக்கியம். ஸோ ஈகோவை எல்லாம் தூக்கி குப்பையில் எரிஞ்சுட்டு பிடிஆருக்கு கூடுதல் அதிகாரம் கொடுத்தாதான் தமிழ்நாடு ஐடி இண்டஸ்ட்ரி இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகும்னா தமிழக அரசு கண்டிப்பாக அதை செய்யணும். ஸ்டாலின் அதுக்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்கணும். இதையெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டில் இந்த ஐடி இண்டஸ்ட்ரிங்கிறத ஆரம்பத்திலிருந்து எப்படி செயல்பட்டுருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தொழில்துறையின் ஒரு அங்கமாக, தொழில்துறைங்கிறது ஒரு பெரிய யானைன்னா அது அப்போ தான் ஒரு கண்ணுக்குட்டி போட்டிருக்கும்ல, சின்ன கண்ணுக்குட்டி, கூடவே நடந்து போகிற கண்ணுக்குட்டி. அப்படித்தான் இந்த ஐடி இண்டஸ்ட்ரிங்கிறது தொழில்துறையோட கூடவே நடந்துக்கிட்டு வந்திருக்குது. இதுக்குன்னு பெரிய அளவுக்கு தனியான அதிகாரங்கள்லாம் அன்றிலிருந்து இன்று வரை கொடுக்கப்படவே இல்லை. அதை பிடிஆரும் சொல்லி இருக்கிறாரு. இப்படி ஒரு அசாதாரண சூழ்நிலை தான் 20 வருஷமா இருக்குது. இது ஒரு மாதிரி நல்லதுக்கு இல்லைங்கிறது தான் பிடிஆரோட ஆதங்கமாகவும் வெளிப்பட்டிருக்குது. ஆக்சுவலாக 1980களின் பிற்பகுதியில் 1990களின் ஆரம்பத்தில் இந்தியாவில் ஐடி ரெவல்யூஷன் ஸ்டார்ட் ஆகுது. அதை தென்னிந்தியா தான் பக்காவாக கேட்ச் பண்ணிக்குது. குறிப்பாக கர்நாடகா, அதுலேயும் குறிப்பாக பெங்களூரு அதுக்குண்டான நடவடிக்கைகளை எடுத்து இந்தியாவின் ஐடி தலைநகரமாக மாறுறதுக்கு உண்டான அத்தனை ஏற்பாடுகளையும் அவங்க 1980களின் பிற்பகுதியிலே பண்ணிக்கிறாங்க. நேச்சராகவும் அவங்களுக்கு பல ப்ளஸ் பாயிண்ட்கள் இருக்குது. பெங்களூரோட கிளைமேட்டு, இன்ன பிற விஷயங்கள்லாம் அவங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அமைய இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவின் ஐடி தலைநகரமாக பெங்களூர் தான் இருக்குது. தமிழ்நாட்டோட நிலைமை இதில் என்னன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, 1991லிருந்து 96 வரைக்கும் ஜெயலலிதா ஆட்சி காலம், ஐடி ரெவல்யூஷனோட ஆரம்ப காலம். அம்மா அதை பற்றியெல்லாம் சட்டம் பண்ணவே இல்லை. அந்த அம்மா வளர்ப்பு மகனுக்கு ஆடம்பரமாக திருமணம் பண்ணுறது எப்படிங்கிற மாதிரியான விஷயத்திலேயே ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட இருந்ததுனால நம்மளுக்கு ஐடி ரெவல்யூஷனை கேப்சர் பண்ணுற அந்த விஷயத்தில் ஆரம்பத்தில் கோட்டை விட்டாங்க. அதுக்கப்புறமா 1996 அதிர்ஷ்டவசமாக திரும்பவும் திமுக ஆட்சி வருது. 1997 தகவல் தொழில்நுட்ப பாலிசின்னு கலைஞர் ஒன்று அறிமுகப்படுத்துறாரு. 1998 ஐடி டிபார்ட்மெண்ட் ஒன்றை கலைஞர் தனியாக அறிமுகப்படுத்துறாரு. இதில் இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரு என்னன்னா, எதிர்காலத்தில் ஏகப்பட்ட வேலை வாய்ப்புகளை இந்த டொமைன் கொடுக்க போகுதுன்னு ஆரம்பத்திலேயே கணிச்சு கலைஞர் அந்த இதையெல்லாம் உருவாக்கிட்டாரே தவிர அது ஒரு பெரிய அமைச்சரவையெல்லாம் அப்போதைக்கு மாற்றப்படலை. அப்போ கலைஞரோட கட்டுப்பாட்டில் தான் அது இருக்குது. 1998 உருவாக்கப்பட்ட ஐடி டிபார்ட்மெண்ட்டை கலைஞர் நேரடி அவரோட கட்டுப்பாட்டில் தான் வச்சிருக்காரு. அதுக்கப்புறமா நீண்ட நெடு நாட்கள் அது முதலமைச்சரோட நேரடி கட்டுப்பாட்டில் தான் இருந்திருக்குது. 2006 தான் ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு அதே கலைஞர் ஆட்சி காலத்தில் திரும்பவும் 2006 தான் ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு தனி மினிஸ்டர்லாம் போடப்படுறாங்க. அப்பயும் அது தமிழ்நாடு தொழில்துறையின் ஒரு அங்கமாகவே தான் இருந்திருக்குது. 2000 கலைஞர் முத சென்னையில் டைடல் பார்க் திறந்த போது அதுவே தமிழ்நாடு தொழில்துறையின் கீழே, தமிழ்நாடு தொழில்துறைக்கு மிக முக்கிய நிதி சோர்ஸாக இருக்கிற டிட்கோ மூலமாக தான் அது திறக்கப்பட்டிருக்குது. ஸோ எப்பயுமே தொழில்துறைக்கு ஒரு துணை அமைப்பாக தான் இந்த ஐடி இண்டஸ்ட்ரிங்கிறது இயங்கி வந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு மெயினான காரணம் என்னன்னா, தொழில்துறைங்கிறது ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட்டு. ஐடி அப்போ ஆரம்பிக்கப்பட்ட அந்த காலத்தில் அது பெரிய வேலை வாய்ப்பை கொடுக்குற ஒரு துறையாலாம் இல்லை. ஒரு 5000 பேர் 10,000 பேர் அதை நம்பி இருந்திருப்பாங்களே தவிர இன்னைக்கு இருக்கிற மாதிரி லட்சக்கணக்கான பேர் ஐடியை நம்பி இருக்கிற மாதிரியான நிலைமை ஆரம்பத்தில் இல்லை.
ஸோ இவங்க அதை ஒரு தொழில்துறையின் ஒரு துணை அமைப்பாகவே வச்சு இன்னைக்கு வரைக்கும் வளர்த்தெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது இப்படியே போகக்கூடாது, இதில் சேஞ்சு கொண்டு வரணும்னு தான் பிடிஆர் சொல்லியிருக்கிறாரு. இப்போ போன வாரம் தமிழ்நாடு விண்வெளி கொள்கை, தமிழ்நாடு ஸ்பேஸ் பாலிசி 2025ன்னு ஒரு இதை அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அதில் வர்ற வேலைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஐடி வேலைகள் தான், சர்வீஸ் செக்டரில் தான் அதெல்லாம் வருது. ஆனால் அது தமிழ்நாடு தொழில்துறைக்கு கீழே தான் அந்த கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது, ஐடி இண்டஸ்ட்ரிக்கு கீழ் கிடையாது. பிடிஆரோட ஐடி மினிஸ்ட்ரிக்கு கீழே தமிழ்நாடு ஸ்பேஸ் பாலிசி 2025ங்கிற அந்த கொள்கை அறிமுகப்படுத்தப்பட கிடையாது. ஏன்னா எல்லாத்தையும் அவங்க இது வரைக்கும் தொழில்துறைக்கு கீழே தான் வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த திமுக அரசு 2021 பதவியேற்றதுக்கு அப்புறமா, ஸ்டாலின் அரசு அமைஞ்சதுக்கு அப்புறமா அவங்க இந்த ஜிசிசி குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ், உலகத்தில் இருக்கிற மல்டிநேஷனல் கம்பெனியோட பெரிய பெரிய கம்பெனிகளோட ஆராய்ச்சி மையங்கள்லாம் சென்னையில் அமையணும், தமிழ்நாடு குறிப்பாக சென்னை இன்ன பிற நகரங்கள்லாம் குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ் உடைய ஒரு ஹப்பா மாறணும், உலகத்திலே ஆராய்ச்சி மையங்களோட தாயகம்னா அது தமிழ்நாடு தான், அந்த அளவுக்கு தமிழ்நாட்டை மாற்றணுங்கிறத ஒரு கொள்கை முடிவாக எடுத்து அது சம்பந்தமான வேலைகளை எல்லாம் பார்த்துட்டு வர்றாங்க. இது சம்பந்தமாக நடக்கிற இந்த வேலைகள்லாம் எதுக்கு கீழே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஐடி மினிஸ்ட்ரிக்கு கீழே கிடையாது, அதே தொழில்துறைக்கு கீழே தான் நடக்குது. இப்போ இந்த ஜிசிசிக்கு தமிழ்நாடு அரசு மானியமெல்லாம் கொடுக்குது. அதாவது வெளிநாட்டில் இருக்கிற ஒரு பெரிய நிறுவனம் அதோட ஆராய்ச்சி மையத்தை தமிழ்நாட்டில் அமைச்சா அதில் வேலை பார்க்குறவங்களுக்கு 1 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பளம் இருந்தால் 30,000 ரூபாயை மொதல் வருஷத்துக்கு அரசாங்கமே கொடுத்துரும். 70,000 ரூபாயை அந்த கம்பெனி கொடுத்தா போதும், 30,000 ரூபாய் இவங்களே கொடுத்துருவாங்க. அடுத்த வருஷத்தில் 20,000 இவங்க கொடுப்பாங்க, 80,000 அவங்க கொடுக்கணும். அதுக்கு அடுத்த வருஷம் 90,000 கம்பெனி கொடுக்கணும், 10,000 கவர்மெண்ட் கொடுக்கும்னு இதுக்கு மானியங்கள்லாம் அறிமுகப்படுத்தப்பட்டு நடைமுறையில் இருக்குது. இப்போவே அதை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இதெல்லாம் எதன் வழியாக கொடுக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா அதே தமிழ்நாடு தொழில்துறையின் கீழே தான். ஏன்னா அதுக்குண்டான நிதிங்கிறது தமிழ்நாடு தொழில்துறைக்கு தான் ஒதுக்கப்படுது. ஸோ தொழில்துறையின் மூலமாக தான் ஐடி சம்மந்தப்பட்ட பல வேலைகள் நடக்குது. ஐடி மினிஸ்டரான எனக்கு பெரிய அளவுக்கு அதில் ரோல் இல்லைன்னு பிடிஆர் சொல்கிறதுல ஒரு நியாயம் இருக்க தான் செய்யுது. இதனால் தமிழ்நாடு பலனடைஞ்சிருக்குதா பின்தங்கி இருக்குதாங்கிறதெல்லாம் ஒரு மாதிரி விவாதிக்கப்பட வேண்டிய விஷயம். இதில் ப்ளஸ் மைனஸுகள்லாம் இருக்க தான் செய்யும். அதையெல்லாம் அலசி ஆராய்ஞ்சு முடிஞ்ச வரைக்கும் சரி பண்ணணும், அவ்வளவுதான். இன்னைக்கு சட்டமன்றத்தில் நடந்த விஷயங்கிறது இதுதான். இதில் பிடிஆர் நேரடியாகவே திமுகவை தாக்கி பேசிட்டாரு. திமுகங்கிற அந்த கட்சியோட கட்டமைப்பு மேலேயே அவருக்கு பெரிய அதிருப்தி இருக்குது அப்படின்னு நம்மூர் மீடியாக்கள்லாம் உருட்டுதில்ல, சீமான் தம்பிகள்லாம் கிடந்து கிதறானுங்கள்ல. அதெல்லாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆடு நனையுதேன்னு ஓனாய் அழுகுற கதை தான். அது மட்டும் இல்லாமல் சீமான் தம்பிகள்லாம் இந்த ஐடி விஷயத்திலெல்லாம் என்னத்துக்கு கருத்து சொல்கிறானுங்கன்னு தான் எனக்கு தெரியல. ஏன்னா ஆட்டுப்புழுக்கு அல்றது, மாட்டுச்சாணியை வச்சு வரட்டி தட்டுறது, எள்ளு விதைக்கிறது, புல்லு பிடுங்கிறது, இதை தவிர அவனுங்கள்ட்ட வேற எந்த தொழிலும் தெரியாது. இதை தாண்டி நொன்னனுக்கு பேசுறதுக்கே எதுவும் தெரியாது. நீங்கள்லாம் எதுக்குடா இதில் கருத்து சொல்கிறீங்க? ஏன்டா உங்கள் லெவலுக்கு பர்ஃபார்ம் பண்ணுங்கடா. அந்த பக்கம் அணில் குஞ்சுகள் இருக்கிறானுங்க, அவனுங்களோட போய் 5ஆங்கிரம் 10ஆங்கிரம்னு எதையாவது விளையாடுங்க. உங்களுக்கு எதுக்குடா இதெல்லாம்? மற்றபடி பிடிஆர் தமிழக அரசியலில் திமுக ஆட்சியில் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறாரான்னு கேட்டிங்கன்னா புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார் தான். இன்னைக்கு மேட்ரை வச்சு மீடியா உருட்டுனது தான் அயோக்கியத்தனமே தவிர பொதுவாக திமுக ஆட்சியில் பிடிஆர் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறாருங்கிறது ஒரு மாதிரி கசப்பான உண்மை தான். அதை நாம் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். திராவிட கட்சிகளோட பாசிட்டிவ் சைடுன்னு நம்ம ஏகப்பட்ட விஷயங்களை பேசுகிறோம். அதே திராவிட கட்சிகளுக்கு குறிப்பாக திமுகவுக்கு நெகட்டிவ் சைடுன்னு ஒன்று இருக்குது இல்லையா? அந்த நெகட்டிவ் சைடு தான் இந்த பிடிஆரை புறக்கணிச்ச இந்த விஷயங்கிறது. ஆக்சுவலாக அரசியலுங்கிறது 1000 பித்தலாட்டங்கள், 1000 மொல்லமாரித்தனங்கள், 1000 காம்ப்ரமைஸுகள், 1000 அனுசரித்து போதல்னு பல விஷயங்களுக்கு உள்ளதான் இயங்குது. அந்த வகையில் தான் பிடிஆர் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறாரு. அப்படி நடந்திருக்க கூடாது. பிடிஆர் மாதிரியான ஒரு அரசியல் ஆளுமை, பிடிஆர் மாதிரியான ஒரு அறிவியல் சிறந்த ஆளுமை இன்னும் பெட்டரா பர்ஃபார்ம் பண்ற மாதிரியான வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கணும். அவருக்கு இன்னும் பல வசதிகளும் அதிகாரங்களும் வழங்கப்பட்டிருக்கணும். ஆனால் வழங்கப்படலை. அது நம்மூர் அரசியலுடைய ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் தான். அதை நாம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இந்த நிலைமை ரொம்ப சீக்கிரமே சரியாகி பிடிஆருக்கு உண்டான மரியாதையும் அதிகாரமும் வழங்கப்படும்னு நம்புவோம். அப்படித்தான். இன்னும் நிறைய பேசலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.